வைப்பாங்க. நமக்கு ஸோ மலைச்சாரல் மாதிரி தூவ சொன்னாங்க. பட் ஹாட்டா போட்டு தந்துருக்காங்க. அதுல வந்து இருந்து 2-3 கஜு சில்லி பரோட்டா. இது வந்து கொஞ்சம் சாம்பார் எனக்கு பிடிக்கும். இங்க பாருங்க. ஹாய் காய்ஸ். ஹாய் வணக்கம். இது உங்க கிரேசி பியா சேனல்ல நாங்க கௌஷியும் வேலாவும். ஸோ நாங்க 2 பேரும் இன்னைக்கு சைவ உணவகம் ஒன்றுக்கு வந்திருக்கோம். அதாவது சைவ ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். இதோட பேர் வந்து ஸ்ரீ ஐஸ்வர்யா வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட். நாங்கள் ஏன் வந்தோம் அப்படின்னு சொன்னால், நாளைக்கு வந்து சிவராத்திரி. அது கேள்விப்பட்டோடனே வந்து அந்த வெஜிடேரியன் வைப் வந்துட்டுது. ஸோ அதுக்காக தான் வந்து நாங்கள் உள்ளே பார்த்துருவோமா. எஸ், அண்ட் வந்து இது நாவலையில தான் இருக்கு. நாங்கள் எக்ஸாக்ட் லொக்கேஷன் உங்களுக்கு சொல்கிறோம். நாவல அமேசிங் ஹோம்வே எல்லாம் அங்கால இருக்குது. அதுலேருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. நாவல ரோட்ல இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மெயின் ரோட்லேயே இருக்குது. ஸோ கௌஷி நாங்கள் உள்ளுக்கு போயிடுவோமா? எஸ், உள்ளுக்கு போவோம். அண்ட் உள்ளுக்கு போயிட்டு என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்றதெல்லாம் பார்த்து எப்படி இருக்குன்றதையும் உங்களுக்கு சொல்கிறோம். வாங்க. ஸோ நாங்கள் இப்போ உள்ளுக்கு வந்தோம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் உள்ளுக்க வரோம். திறந்துட்டோம். ஸோ நாங்கள் அப்படியே வந்தோம் அப்படின்னு சொன்னால், டீசெண்டான ஒரு ரெஸ்டாரண்ட். எஸ், அங்கால வந்து கவுண்டர் இருக்கு. யா. ஸோ அப்படியே நாங்கள் உள்ளுக்க போனோம் அப்படின்னு சொன்னால், டைனிங் ஸ்பேஸ் இதில் இருக்கு. எஸ், நல்லா இருக்குல்ல? யா. ஸோ இதில் ஒரு டைனிங் ஸ்பேஸ் இருக்கு. அப்படியே நாங்கள் இங்கால போனோம்னு சொன்னால், இங்காலையும் ஒரு பெரிய டைனிங் ஸ்பேஸ் இருக்கு. ஸோ நாங்கள் எங்கே வேணாலும் இருக்காங்க. விஷயம் எங்கே இருப்போம்? எங்கேயாவது இருப்போம். உங்களுக்கு அங்கே ஆசல் இருக்காங்கன்னு சொன்னால் இங்கே இருப்போமா? ஓகே. இப்போ நாங்கள் ப்ரோ கொஞ்சம் சவுண்டு குறைப்பீங்களா? ஓகே. ஸோ நாங்கள் ஆர்டர் பண்ண ஐட்டம்ஸ் எல்லாம் வந்துட்டே இருக்கு. அதுக்கு முன்னுக்கு லைட்டாக ஒரு காஃபி அண்ட் எனக்கு பிடிச்ச மாதிரி ரோஸ் மில்க் எடுத்துருக்கேன். நார்மலாக வந்து ஸ்ரீலங்காவில் வந்து ஃபலூடா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இங்கே ரோஸ் மில்க்னு இந்தியன் ஸ்டைல்லே போட்டிருக்காங்க. ஏன்னு சொன்னாடா, இது வந்து அந்த மேல் ஐஸ்கிரீம் எல்லாம் காணும் இல்லை. மேபி இது ரோஸ் மில்க் தான். எப்படி இருக்கு? ஃபில்டர் வேறு லெவலில் இருக்கு. எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு. குடிச்சு பாருங்க. நல்லா இருக்கு. ஆஹா, டிஃப்ரெண்டாக இருக்குது. நான் நினச்சேன் வந்து அந்த ரோஸ் சிரப் மட்டும்தான் போட்டு தந்திருப்பாங்கன்னு. பட் கிடையாது, டிஃப்ரெண்டாக நிறைய ஃப்ளேவர்ஸ். இதில் வந்து என்னென்னா பாதாம் அதுகள் எல்லாமே போட்டிருக்காங்க. அண்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ நாங்கள் வந்து ரொம்ப காய்ச்சி டைமை வேஸ்ட் பண்ண மாட்டோம். ஐட்டம்ஸ் எல்லாம் வந்தோடனே மீட் பண்ணுறோம். கௌஷி, வாழையில சைஸை பார்த்தீங்களா? எஸ், 2 பேருமே ஒரே வாழையில சாப்பிட்லாம். இது நாங்கள் ஸ்பெஷலாக ரிக்வெஸ்ட் பண்ணி எடுத்துருக்கோம். நல்லா இருக்குல்ல? நாங்கள் ஆர்டர் பண்ண பன்னீர் பிரியாணி கௌஷி வாங்கி வைங்க. எஸ், ஸோ நாங்கள் ஆர்டர் பண்ண பன்னீர் பிரியாணி அண்ட் கொத்து வரணும். என்ன கொத்து வந்தாச்சு. ஓகே. ஓகே, இப்போ கௌஷி தாலி மீல போட்டுருவோமா? எஸ், நாங்கள் தாலி மீல போட்டுருவோம். ஸோ தாலி மீல நான் இப்படியே போடவா? அப்படியே போடுங்க. ரைஸ் என்ன வேற கிடக்கு, நீங்கள் கறியை போட்டுருங்க. ஓகே. ஓகே. ஸோ அதுக்கு வந்து பெரிய ஒரு பூரி கொடுத்துருக்காங்க, கடலை வடை கொடுத்துருக்காங்க, அண்ட் பப்படம், இந்த என்னது இது சப்பாத்தியும் கொடுத்துருக்காங்க. உண்மையாகவே வந்து இந்த தலைவாழையில் வந்து எடுத்து சாப்பிட்றது அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு முறை இருக்குது. ஃபஸ்ட்டு உப்பு வைப்பாங்க, அதுக்கப்புறம் ஊறுகாய் வைப்பாங்க, அப்படியெல்லாம் தான் வைப்பாங்க. நமக்கு எல்லாமே வாய்க்குள்ளே தான் போகுது, அப்படி வயிற்றுக்குள்ளே தான் போகுது அப்படின்னபடியா எப்படி வேணாலும் வைப்போம். ஏன் இதை விடுவான்? வெங்காய பக்கோடா வந்து நாங்கள் கேட்க தருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் தெரியல, அவங்க தான் வந்து போடுறாங்க. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட்டாக வந்து கீயை விடுறாங்க. ஓகே, கீயை விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து என்ன கௌஷி போட போகிறாங்க? பருப்பு பொடியா? ஆஹா ப்ரோ, மலைச்சாரல் போல தூவுறாராம். ப்ரோ இன்னும் கொஞ்சம் தூவினா பிரச்சனையா ப்ரோ? இல்லை. ஸோ மலைச்சாரல் மாதிரி தூவ சொன்னாங்க. பட் நாங்கள் கூடவா போட்டோம். உண்மையை நாங்கள் சோறை பிரித்து வச்சுருந்துருக்கலாம். பட் எனிவேஸ். இது என்னது ப்ரோ? துவையல். சம்பல். பருப்பு பொடிக்கு சம்பல். ஓகே. மாங்காய் சட்னி, மாங்காய் ஊறுகாய். ஓகே. வளப்பு கட்டணமா இது. தேங்க்யூ. ஸோ ஓகே, ஸோ இந்தியன் ஸ்டைலில் ஒரு சாப்பாடு ஒன்று சாப்பிட போகிறோம். ஸோ வெள்ளை சோறு இருக்குது, அதுக்கு மேலே நெய் போட்டு, அதுக்கப்புறம் பொடி போட்டு, அந்த பொடிக்கு துவையல், அதுக்கப்புறம் ஊறுகாயெல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனல் டச்சாக வந்து சொல்லிட்டு போகிறாரு, இந்த பப்படத்தை வந்து இதுக்கு மேலே வந்து க்ரஷ் பண்ணி போட்டு. இது வந்து நாங்கள் சென்னை ஸ்டைலானு தெரியல, இது கேரளாவில் வந்து ஃபேமஸ் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ரெஸ்டாரண்ட் கேரளாவில் இருக்குது, அதை விட வந்து துபாயிலையும் இருக்குது. ஸோ வாங்க, நான் குறைச்சி சாப்பிட போகிறேன். ஓகே. ஓகே, நெய்யெல்லாம் போட்டிருக்கு, பருப்பெல்லாம் போட்டிருக்கு, பருப்பு பொடியெல்லாம் போட்டிருக்கு. இதெல்லாம் போட்டு நான் ஒரு நாள் இப்படி வீட்டில் சமைச்சு சாப்பிட்டு வரலாமா? பருப்பு பொடி வாங்கிட்டு வந்தால் சமைச்சு சாப்பிடலாம். சமைக்கலாம், சாப்பிட முடியுமா என்று தான் எனக்கு டவுட்டாக இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நெய் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குது. இந்த பொடி ப்ளஸ் இந்த துவையலையும் வைப்போம். ஆஹா, அறுசுவையும் நாக்கில் நடனம் ஆடுகிறது. அதுக்கப்புறம் சும்மா ஏன் விடுவான், இந்த காய்கறி கொஞ்சம் கறியை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க கௌஷி. சாம்பாரை போடுவோம். இது வந்து
இது ஒன்று எல்லாத்தையும் போடுவோம். இந்த வெங்காய பக்கோடா நான் முதல்லேருந்து இதில் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். ஸோ அதையும் போட்டு எனக்கே வாய் வருது. நல்லா இருக்கு. நான் வந்து இந்த பருப்பு வடையை சாப்பிடுவா. நான் உங்களுக்கு இதில் ஒரு வாய் வச்சிருவேன். நல்லா கிறிஸ்பியாக இருக்கு. நல்லா இருக்கு. வடை சூப்பராக இருக்குப்பா. வடையில் வந்து கொஞ்சம் ஓவராக அரைக்காம கரெக்டான பதத்தில் வச்சிருக்காங்க. கறக்கு முறுக்கு நடுவில் கறக்கு முறுக்குன்னு இருக்கு. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குல்ல? வேறு லெவலில் இருக்கு. ஸோ இந்த மாதிரி தலைவாழையில் போட்டு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். உண்மையாக வேறு லெவலில் தான் இருக்கு. வெறும் அந்த பவுடர், நெய் அண்ட் பருப்பு பொடி அண்ட் பப்படத்தோட சாப்பிடும்போதே வேறு லெவலில் தான் இருக்கு. நான் வந்து அடுத்த ட்ரை பண்ண போகிறது வந்து இந்த பிரியாணி. இங்கே பாருங்க கௌஷி, அதில் வந்து இருந்து 2-3 கஜுவும் நான் திருடி சாப்பிட்டேன். உண்மையாவா? நல்லா இருந்துச்சு. நல்லா முறுமுருண்டு வடிவா நெய்யில் பொரிச்சு சூப்பராக வச்சுருக்காங்க. அதுக்கு வந்து ரைட்டாக போட்டுருவோம். ஓகே. ஆமாம்மா உள்ள ஃபுல்லாக போட்டிங்களா? ரைட்டாக போட்டாச்சு. அண்ட் பன்னீர் வந்து நிறைய பண்ணியிருக்காங்க. அண்ட் கிட்டத்தட்ட ஃப்ரை பன்னீர் மாதிரி தான் இருக்கு. நாங்கள் வந்து இதில் பேபி கோர்ன் தம் பிரியாணியும் இருக்கு. நாங்கள் வந்து இந்த அவங்க சொன்னாங்க இந்த பன்னீர் பிரியாணி வந்து ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு கொஞ்சம் பன்னீர் பிடிக்கும்னு தான் எடுத்திருக்கேன். இங்கே பார்த்தீங்களா செட்டப் எப்படி இருக்குன்னு? ரைட்டா பிடிக்குதுப்பா. அந்த ரைட்டாவோட சாப்பிட நல்லா இருக்கு. நார்மலா ரைட்டா தான் பிடிக்குது போல. மட்டன் பிரியாணி அண்ட் மட்டன் சிக்கன் வந்து சாப்பிட்டு இருந்த என்ன இப்போ வந்து வெஜிடேரியன் பிரியாணி சாப்பிட வச்சுட்டாங்க. இதுக்கு என்ன பேர் கௌஷி? இது வந்து கோபி மஞ்சூரியன். ஓகே, சாப்பிடுறவா? நல்லா இருக்கு. கோபி மஞ்சூரியன் வந்து அந்த சோப்பு கலர்ல பொரிச்சு தருவாங்க. அது கூட பிடிக்கும். பட் இதுவும் 65 மாதிரி. பட் இதுவும் ரொம்பவே நல்லா இருக்கு. நீங்க ஒரு சில்லி பராட்டாவும் எடுத்திருக்கீங்க. சில்லி பராட்டா என்ன பிடிக்கும் அப்படின்னு சொன்னா லைட்டா அந்த மொறுமொறுன்னு இருக்கு. அந்த ரொட்டி இருக்குல்ல, ரொட்டியை பெரிய பெரிய பீசஸா வெட்டி இருப்பாங்க. நான் நினைக்கிறேன் வந்து லைட்டா ஃப்ரை பண்ணிட்டு தான் போட்டு செய்வாங்களோ தெரியலனா. இருக்கலாம். ஆனா எல்லா இடத்துலயும் அதே தானா? எல்லா இடத்துலயும் அப்படிதான் இருக்கு. நாங்க வந்து பொடி இட்லி கேட்டிருந்தோம். அவங்க ஸ்பெஷலா வந்து கறி லீவ்ஸ் போட்டு செஞ்ச இட்லி தந்திருந்தாங்க. அண்ட் இது வந்து பொடி இட்லி, இது வந்து கறி லீவ் பொடி இட்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாத்தீங்கன்னு சொன்னா வேற லெவல்ல தாளிச்சிருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா நினைக்கிறேன். அண்ட் வந்து குட்டி குட்டியா மினி இட்லி மாதிரி சூப்பரா. சாம்பார் சாதம் கேட்டிருந்தீங்கல்ல? ஆமா, அது ஒன்று வேற இருக்கு. ஸோ அதையும் நாங்கள் ட்ரை பண்ணணும். எஸ். எனக்கு சாம்பார் சாதம் நான் பெருசாக ட்ரை பண்ணது கிடையாது. தயிர் சாதம் சாப்பிட்ருக்கேன். நீங்கள் காய்ச்சிருக்கு, நான் வாயில போட்டேன். இது நல்லா இருக்கு. இட்லி நல்லா சாஃப்டா இருக்கு. அந்த இட்லி டெக்ஸ்சர் நல்லா இருக்கு. கௌஷிங்க பாத்தீங்களா? ஒரு விஷயத்தை நோட் பண்ணீங்களா? எஸ், அதுல பிரிண்ட் பண்ணிருக்காங்க. தோசையில ஹார்ட் போட்டுருக்காங்க. எஸ், ஹார்ட் போட்டு பிரிண்ட் பண்ணி தந்திருக்காங்க. இது வந்து கீ ரோஸ்டா? கீ ரோஸ்ட். தேங்க் யூ. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஹாட்டா போட்டு தந்திருக்காங்க. இது அப்படியே சாப்பிட்டுருங்க. இந்த மார்னிங் தான் ஒரு தோசை சாப்பிட்டோம். நல்ல கிறிஸ்பியா இருக்கு. நல்லா இருக்கு. நல்ல நெய் தூக்கலா சூப்பரா இருக்கு. வேளா உங்களோட தேடுதல் வேட்டை இன்னும் ஆரம்பமா? இன்னும் முடியவில்லை. இது வந்து சாம்பார் சாதம் அண்ட் இது வந்து தயிர் சாதம். இங்க பாருங்க சாம்பார் சாதம் எப்படி இருக்குன்னு. எனக்கு தயிர் சாதம் தான் எனக்கு பிடிக்கும். இங்க பாருங்க. நான் வீட்டை இதுதானே பிரியாணின்னு செஞ்சு தரேன். அதுவும் உங்களுக்கு பிடிக்கும். கௌஷி வந்து மோர் செஞ்சு தருவா. அது நல்லா இருக்கும்ல? என்னன்னா இந்த கைப்படும். அதான் வேற லெவலில் இருக்கு. உள்ளுக்கு வந்து வெங்காயத்தை வந்து தாளிச்சு போட்டிருக்காங்க. அண்ட் உள்ளுக்குள்ள வந்து சும்மா கரமுன்னு கடிப்படுது. நல்லா இருக்கு. அது என்னன்னா இந்த கடலை பருப்பு மாதிரி அந்த பருப்பு போட்டிருக்காங்க. ஓகே. சாம்பார் சாதம் இது எப்படி செய்வாங்க? இது வந்து கொஞ்சம் சாம்பார் வந்து கொஞ்சம் குழைய விட்டு அந்த மாதிரி செய்வாங்க. அப்படி இருந்தீங்க? சாம்பார்ல ரைஸ் நான் கூட செய்வேன். ரைஸ் இருந்துச்சுன்னா அது மேல சாம்பாரை போட்டு மிக்ஸ் பண்ணி. ஆனா நான் நெக்கில அப்படி செய்வாங்க. இது அந்த பிரஷர் குக்கருக்குள்ளே அப்படி போட்டு செய்வாங்க. தெரியவில்லை. ட்ரை பண்ணிடுவோம். ஓகே. சாம்பார் சாதம் செய்வது எப்படி? செம ஸ்டாண்டர்டா இருக்கு. உண்மையா நல்லா இருக்கு. சாப்பிடும்போது வந்து செம ஃபில்லிங்கா ஒரு சாட்டிஸ்ஃபை ஆன ஃபீல் ஒன்று வருது. அங்கால ஒருத்தர் இருக்கார். இது என்னது? இது வந்து கொத்து ரொட்டி. நீங்க கொத்து ரொட்டி கேட்டீங்க. ஓ மை காட், எவ்வளவு சூட வந்திக்கு பாருங்க. ஓகே. நல்லா இருக்கிறதா? இது சில்லி பரோட்டாவோட நல்லா இருக்கு. உண்மையா கொத்து வரல இருக்கு. ஒன்றை விட்டு ஒன்று நல்லா இருக்கிறது. அப்படிதான் வாழ்க்கையில எப்பவுமே ஒன்றை விட ஒன்று நல்லா தான் இருக்கும். பட் உங்களுக்கு எது வேணுமோ அதை அப்ப நல்லது பிடிச்சுக்கொள்ளும். அப்ப நல்லது நோக்கி போகத்தானே வேணும் கௌஷி. அப்படி இல்லை, அதுக்காக நீங்க மாறிக்கொண்டே இருக்க முடியுமா? அதை விட நல்லா இருந்துச்சு. அப்ப இதுக்கு வந்தேன். இதை விட நீங்க எதுக்கு சொல்றீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க என்ன கம்பேர் பண்ணி தான் சொல்றீங்க. only food சரி வாங்களா. ஓகே, செம ஹாப்பியா இருக்கு. பிகாஸ் வெரி வெரி ஹாப்பி. குட் ஃபுட்
எஸ், ரொம்ப ரொம்ப நல்ல ஃபுட். நான் வந்து சாம்பார் சாதத்துக்குள்ள கொஞ்சம் மூழ்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஓகே, ரொம்ப ரொம்ப நல்ல டேஸ்டியான ஃபுட்டாக இருக்குது. அண்ட் நான் சாம்பார் சாதம் எடுத்து சாப்பிட போகிறேன். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்ரீ ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லி ஒரு வெஜ் ரெஸ்டாரண்ட். இது நாவலில் தான் இருக்குது. ஏன் நான் ஸ்லோவாக காய்க்கிறேன்னா சாப்பிட்ட மந்தம். ஸோ வாழையில விரித்து சூப்பராக சாப்பிட்டேன்னா அதுதான் பிரச்சனை. ஸோ வந்து நீங்களும் கண்டிப்பாக வந்து சாப்பிட்டு. இவங்களுக்கு வந்து கேரளா ஒரிஜின் அப்படின்னு சொன்னாங்க. துபாயில் வந்து 3 அவுட்லெட்ஸ் இருக்குது. அண்ட் இப்போ ஸ்ரீலங்கா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ரீலங்கா இருக்குது. அதான் இப்போ அங்கே தான் நிற்கிறோம். ஸோ நாங்கள் முடிச்சிடுவோமா? எஸ், நாங்கள் இந்த வீடியோ இதோட முடிக்க போகிறோம். ஸோ நிறைய பேர் வெஜ் ரெஸ்டாரண்ட் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் செஞ்ச வெஜ் ரெஸ்டாரண்ட்டோட இதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லா இருக்குது. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். அண்ட் சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லாம் நிறைய வெஜ் ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிறதான்றது எனக்கு தெரியலை. ஸோ இங்கே இருக்குது. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் கிரேசி பே யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராம், டிக்டாக், ஃபேஸ்புக், யூடியூப் எல்லாமே கிரேசி பேன்ற பேரில் தான் இருக்குது. மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணுங்கள். என்னோட சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற போது வரைக்கும் பாய். See you guys.